ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன என்ன மன்னிச்சிருங்க, உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி வர மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஜங்கும் கண்ணை திறந்துட்டு, அப்போ உனக்கு எல்லாமே தெரியும், தெரியாத மாதிரி தான் நடிக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலாம் கிட்ட வருவான். இவ்வளோ செம்ம ஷாக் ஆகிட்டு, ஐயோ டைம் ஆகிடுச்சு, நான் என் ரூமுக்கு போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சிட்டு வேறு ஏஞ்சிப்பா. இவ்வளோ ரூமுக்கு போயிடுவாலாம், போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. சரி நான் ஏன் இப்படி சொதப்புறேன், என்னோட கண்ட்ரோலை மீறி நான் ஏன் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங்காக வந்து ஜங்கு ஆஃபீஸ் போயிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூமை விட்டு வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பா. போயிட்டார் போல் அப்படின்னு நினச்சி வெளில வருவாளே, ஜங்கும் ஒளிஞ்சிட்டு இருப்பான். எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. உடனே இல்லை, என் திங்ஸை ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறேன்னு வேறு சமாளிச்சுட்டு இருப்பா. நீ ரூமுக்கு அப்புறமா போ, எனக்கு ரொம்ப பசிக்குது, தயவு செய்து ஏதாவது கொஞ்சம் செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, நான் போய் ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுவான். பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணுவா. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவனுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்ப்பாளே. உடனே நீ எங்கே போகிற, நீ என் கூடயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவான். சின்ன உடனே பாஸ் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிப்பல. நேற்று என்ன உனக்கு என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். பாஸ் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நேற்று சொன்னேன், ஸோ நம்ம இன்னிலேருந்து டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. பாஸ் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு தான் நான் சொன்னேனே டேட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வேறு இவ்வளோ சமாளிப்பாளா. எனக்கு அப்படி தெரில, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னிலேருந்து நம்ம டே 1, இன்னிலேருந்து நம்ம டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் சொல்லுவான். பாஸ் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, நேற்று நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி பேசுகிறீங்க, நேற்று நீங்கள் ரொம்ப போதையில் இருந்தீங்க, ஸோ அதனால் ஓவராக இமேஜின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக கதை விட்டுட்டு இருப்பாளே. உடனே இவனும் ஏஞ்சி அவன் கையை எடுத்து கன்னத்தில் வச்சுட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நேற்று நீ இப்படி தான் வந்து உன் கையை தூக்கி என் கன்னத்தில் வச்சுட்டு சாரின்லாம் சொன்னேன், எனக்கு எதுவுமே மறக்கலை அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவளுக்கு சமோஷாக வேணும், ஐயோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி படி. எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடுவான். இவனும் கால் தடைக்கு அப்படியே ஸ்லிப் ஆகிடுவான்லாம் சோஃபா மேலே. பட்டுன்னு இவனும் கையை பிடிச்சிருவான். கையை பிடிச்சிட்டு அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிப்பான். உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாளே. உடனே இன்னும் இறுக்கி வேற ஹக் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவான். நீ ஏன் இப்படிலாம் என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓடுற, எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லு, நீ டாக்டருக்காக என்னை அவாய்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அப்புறம் வேறு என்ன உன்னை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. பாஸ் எனக்கு தான் நான் சொன்னேன் நீ டேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அதுக்கப்புறம் ஏன் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். நீங்கள் தானே லாஸ்ட் டைம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லுவாங்களாம். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. உடனே இவ்வளோ இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவா. இன்னும் ஜூ கிட்ட போய் பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பான். இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் இப்படி தாங்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜூவும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பேசாமல் ஜங்கு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். எதை சொல்கிறேன், உன் தாத்தா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ண உன்னை டேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறியா, இல்லை என் தம்பிக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்னு வேற கேட்பா. உடனே ஜூவம் வந்து இல்லடி சொன்னால் ஏதாவது புரிஞ்சு ஹெல்ப் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்வாளே. இல்லை இது மோசமான ஐடியாவாக தான் எனக்கு தோணுது, நான் 2 பேருக்குமே நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் 2 பேருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ மோசமாக இந்த சுச்சுவேஷன் அமைதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பா. சின்னோட ஃப்ரெண்ட்ஸும் அக்வாரியமை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களாம். எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் லீ மட்டும் அந்த திமிங்கலத்துக்கிட்ட வேற பேசிட்டு நின்றுட்டு இருப்பான். ஹேங்கும் வந்துட்டு டேய் என்னடா பண்ணுற க்ளீன் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு வேற திட்டிகிட்டு இருப்பானோ. உடனே அவங்ககிட்ட இருக்க கீச்சனை பார்த்துட்டு டேய் என்னடா குழந்த மாதிரி வேல் கீச்சன்லாம் வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாச்சிட்டு இருப்பானே. உடனே தாங்கும் வந்து டேய் என்கிட்டயும் தாண்டா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்து காட்டுவான். ஏன்டா திருந்த மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹேங்கும் கத்திக்கிட்டு இருப்பான். உடனே தாங்கும் கால் வந்துருமா, கால் வந்தோடனே அவனும் தனியாக போயிடுவான்ல, அந்த மாதிரி போயிடுவான். உடனே ஹேங்கும் வந்து டேய் இவன் எதுவும் சரியில்லடா, லவ் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேற லீ கிட்ட சொல்லுவானே. லீ இவங்கிட்ட பேசாமல் அந்த திமிங்கலத்துக்கிட்ட வேற பேசிட்டு இருப்பான். அடா பாவீங்களா 2 பேருக்கும் பைத்தியம் முத்திச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஜங்கமான வேறு அக்வாரியம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு வந்துட்டு இருப்பாங்களாம். வான் வேறு பாஸ் நம்ம ஃபேரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளீனிங்கை முடிக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். இவங்க பேசுகிறத வேறு கவனிக்காமல் ஜங்கு வேறு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பான். பாஸ் என்னாச்சு உங்களுக்கு, இன்னும் ரொம்ப டீப் தாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வான் கேட்பாங்களே. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே வான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், சின்னக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. சின்னக்கு என்ன பாஸ் பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சமாளிச்சிருவாங்களே. பாஸ் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் ஃப்ரெண்டு கன்ஃபஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். அவன் நான் பண்ணிட்டான், இருந்தாலும் அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கான் அப்படின்னு வேற இவனும் சமாளிச்சுட்டு இருப்பானே. சரி ஓகே பாஸ், அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் சொல்லுவாங்களாம். சரி ஓகே கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலையை சொஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பான். சரி ஓகே பாஸ், எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கே ஒருத்தரை மீட் பண்ணணும், நான் உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. உடனே ஜங்குக்கும் அவங்க அம்மா கால் பண்ணிவிடுவாங்க.
ஆரம்பிச்சுருவாங்க. கால் பண்ணிவிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்டா அந்த கிம்மு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறோன்னே எல்லாமே பண்ணியா? அவளை ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்துவாங்களே. ஓஹோ! இதுக்காக தான் கால் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. உனக்கு என்ன பொண்ணுங்கள பிடிக்கவே பிடிக்காதா? ஒருவேளை நீ பசங்கள தான் பிடிக்குமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாரி பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் கத்த ஆரம்பிச்சுருவான். மேலே பார்ப்பானே அப்படியே கடலுக்குள்ளே நிற்கிற மாரி இருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு சின்ன ஞாபகம் வந்துருமா? சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா இவன் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சின்னம் வந்து டிவியில் அந்த டாக்குமெண்ட்ரி ஒன்று ஓடிட்டு இருக்கும். சீயை பற்றி டைவிங்கை பற்றிலாம். உடனே வாயை பொளந்துட்டு வேற பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இவளுக்கு வேற கடல் டைவிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு சின்னுக்கு கால் பண்ணி நீங்கள் பாரு நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைலை வந்து மறந்துட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ண அதை எடுத்துகிட்டு உடனே அக்வாரியமுக்கு வந்துரு அப்படின்ட்டு வேற சொல்லியிருமானா. சரி ஓகே பாஸ் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வர இம்பார்ட்டன்ட் ஃபைல்லாம் ஏன் மறந்துட்டு போகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ முழிச்சிட்டு சரி ஓகே போவோம் அப்படின்ட்டு வர இவ்வளோ கிளம்பிடுவா. ஃபேரிஸும் அக்வாரியமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்களா. உடனே ஜங்கம் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. தாங்க உடனே ஹால் பி மட்டும் செக் பண்ணணும் பாஸ் அப்படின்னு வேற சொல்லுவானா. ஹால் பியை நானே செக் பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, ஆல்ரெடி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க, இந்தாங்க போகும்போது நல்லா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிரெடிட் கார்டை வேறு எடுத்து கொடுப்பானே. டாங் வந்து பரவாயில்ல பாஸ் அப்படின்னு வேற சொல்லுவானா. உடனே ஹேங்கும் வந்து பாஸ் நான் வாங்கிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கார்டை வேற பிடிங்கிப்பான். நாங்கள் சாப்பிட்டே போகிறோம் பாஸ், டேய் வாங்கடா வாங்கடா ஒரு மனசு மாறதுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கும் எல்லாரையும் இழுத்துட்டு போயிடுவான். லீ மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். நான் உங்களுக்கு குட் பைலாம் சொல்ல மாட்டேன், நம்ம திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்கிட்ட வேற ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இங்கே சின்ன வேற மாறு விஷயத்தில் அக்வாரியமுக்கு வேற வந்துருவா. பாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோன் பண்ணி கேட்பாலாம். நான் இங்கே தான் மெயின் அக்வாரியமில் இருக்கேன், நீ என்ன பண்ண அந்த ஃபைல் எடுத்துகிட்டு மெயின் அக்வாரியம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் ஃபோனை கட் பண்ணுருவான். அவ்வளோ வேற வந்து தேடிக்கிட்டே இருப்பான், பாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜங்கோ வேற ஒளிஞ்சிட்டு பின்னாடி வந்து பயமுறுத்துவானோ. அவளும் அப்படியே கத்தி அலற ஆரம்பிச்சிருவா. உடனே ஜங்கோ எதுக்கு இங்கே கண்ணாடி போட்டுட்ருக்கேன், இங்கே தான் யாரும் இல்லையே அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இவளும் கண்ணாடியெல்லாம் கட்டிட்டு பாஸ் இதுதானே நீங்கள் கேட்ட ஃபைல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர கொடுப்பாளே. இந்த ஃபைல் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, உன்னை இங்கே வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பிளான் பண்ணேன். இந்த அக்வாரியம் பாரு கடல் மாதிரியே இருக்குது, உனக்கும் கடல்னால் ரொம்ப பிடிக்கும்ல, நீயும் போகணுன்னு ஆசைப்பட்டியே, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இவளும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இல்லை பாஸ் உங்களுக்கு வேறு எதுவும் வேணான்னா நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாப்பா. உடனே கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என் கூட இரு 1 hour தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இழுத்துன்னு போக ஆரம்பிச்சிருவான். ஹேங்கோ டே என்னடா சாப்பிட்றது ரெஸ்டாரண்ட்டில் வேல் மீட்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லீயை கலாய்க்கணுன்னே கேட்டுட்டு இருப்பானா. லீ செம்ம டென்ஷன் ஆகிடுவான். இது வேல் மீட்டா உந்து என்னடா வயிறா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு வரும் பயமாக திட்ட ஆரம்பிச்சிருவான். உடனே லீக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். டே என்னோட கீச்சனை நான் உள்ளே மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். ஹேங்கு செம்ம டென்ஷன் ஆகி டே மரியாதையாக வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். இல்லை எனக்கு என் கீச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் உள்ளே ஓடிடுவானே. டே இருறா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கும் தாங்க வேறு பின்னாடியே ஓடிடுவானுங்க. ஜங்கும் சின்ன தான் உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களே. ஜங்கு உடனே உனக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப பிடிச்சி தான் அந்த காஜி சாய்க்கு கூட அதை ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு டைவிங்னா ரொம்ப பிடிக்கும், அண்டர் வாட்டர்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் அவனுக்கு சஜஸ்ட் பண்ண அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். உடனே எதுவும் உனக்கு டைவிங்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஆமாம் நான் கூட அதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படேன் தெரியுமா அப்படின்ட்டு வர சின்ன சொல்லுவாங்களாம். அப்போ கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் ஷாக் ஆவான். சேச்சா ஆசை மட்டும் தான் பட்டேன், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருமா என்ன, நான் ஆசைப்பட்டது ஒன்று ஆனால் பிடிக்காதது தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். உடனே இவனும் அதை பார்த்துட்டு சே எவ்வளோ பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே அங்கே பக்கத்தில் இருக்க டேர்ட்டில்ஸ்லாம் வேற பார்த்துருவாங்களாம். ஐயா அது டேர்ட்டில்ஸாக, எனக்கு டேர்ட்டில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாஸ், ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன், அதில் என்ன தெரியுமா பாஸ் சொல்லியிருந்தாங்க, டேர்ட்டில்ஸ் வெறும் 3% தான் வந்து ஹேட்ச் ஆனதில் போய் கடலில் சேருமா ஸ்டார் லைட்ஸை ஃபாலோ பண்ணி, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து மற்ற பறவைங்களாலேயும் சிலது வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்ஸான ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிட்டிக்குள்ளே வந்து வண்டிங்களை அடிபோது செத்து போயிடுமா. அதுங்களை பாருங்களேன் எவ்வளோ பாவம் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுமா. உடனே ஜங்கம் வந்து அது வந்து இயற்கை இல்லை, அதை மாற்ற முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். பாஸ் அதே மாதிரி தான் என் லைஃப்பும், நான் ஸ்டார் லைட்டை ஃபாலோ பண்ணனா இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்டை ஃபாலோ பண்ணனானே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். என் லைஃப் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை பாஸ், நான் போய் அந்த ஓஷனை சேருவேனா சேர மாட்டானானே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பா. உடனே யாரும் வரா மாதிரி சவுண்டு கேட்கும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வேற திரும்புவாங்களே. பார்த்தா 3 பேரும் வேற உள்ள கீச்சனை தேடிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு வேற என்ன பண்ணுவோன்னே தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வேற நின்றுட்டு இருப்பாங்க. தாங்க வேற அதை பார்த்துருவான். தாங்க பார்த்தோன்னே இவங்க வேற போய் ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒளிவாங்களே. தாங்க இவங்களை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பான். ஹேங்க வந்து டே அங்கே என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்ப்பானா. அவனும் சின்ன பார்த்துருவான். டே அது சின்ன தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்பானே. டே அதெல்லாம் சின்ன இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இழுத்துட்டு போவான். இல்லைடா அது சின்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க வர பார்த்துட்டு இருப்பான். லியோ என் கீ செயின் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக வேற இருப்பான். ஜங்கம் வேற சத்தம் போடாத அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அமைதியாக இருப்பா. டே அது சின்னதான்டா இரு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கும் கால் பண்ணுவானே. டே வேணாண்டா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற தாங்க இழுப்பானா.
இல்லைடா ஃபோன் சவுண்டு கேட்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். இவங்க வேற பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டியும் வந்துட்டு, ஆமாம் யார் நீங்கள் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. நாங்கள் இங்கே க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு வேற சமாளிப்பாங்க. சரி ஓகே ஓகே முடிஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாராம். தாங்க வேற டேய் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற தரன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். உடனே ஜங்கம் வந்து நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், அதான் உன் கையை பிடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே சின்ன பாஸ் ஏன் நம்ம ஒளியிறோம், நம்ம இங்கே வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு வேற சொல்லுவாங்களாம். நான் அப்படி சொல்லுவேன், நீ அப்படி சொல்லுவியா, நீயும் நானும் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. அதுவும் கரெக்டு தான் பாஸ், சரி வாங்க 1 hour ஆகிடுச்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். அதுக்குள்ளேயே 1 hour ஆகிடுச்சு, சரி ஓகே ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அப்படியே தூக்கி விடுவான். சரி வாங்க இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போவாளே. அந்த பக்கம் வேற ஒரு பெரிய டேங்க்கில் நிறைய ஃபிஷ்ஷு வேறு இருக்குமா, பார்க்குறதுக்கே கடல் மாதிரி இருக்கும். அதை வேற வாயை பொழந்துட்டு வேற சின்ன பார்த்துட்டு இருப்பா. ஜங்கு உடனே ஆர்டிஃபிஷியல் லைட்டோ ஸ்டார் லைட்டோ வச்சுன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரோட டெஸ்டினியும் ஒன்று தான், நம்ம அதை ஏன் சேர்ந்து ஒன்றா ஈஸியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்போம். இவளுக்கும் என்ன சொல்லணுன்னே தெரியாமல் வாயடிச்சு போய் வேற நின்றுட்டு இருப்பாளாம். நீ என் கூட மட்டும் இருச்சு, நீ என்னால் எங்கே வேணாலும் போக முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும், நீ ஏன் என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்போம். சின்னுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியாது, அப்படியே வாயடிச்சு போய் நின்று வேற பார்த்துட்டு இருப்பான் இவன் பேசுகிறத. வீட்டுக்கு வந்த பிறகு இவளால் தூங்கவே முடியாது. ஜங்கு பேசணும் அவங்க அக்குவரியம் தான் இவன் மனசு ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். சின்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பாலாம். உடனே அக்கா நான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர லீயும் கதற ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே ஓகே வந்தோடனே ஆரம்பிக்காத உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நோஸ் கட் பண்ணி விட்டுருவாங்களாம். உடனே ஹேங்கும் வந்து ஏய் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன, ஒழுங்காக சொல்லு, உன்னோட ஆள் வந்து அக்வேரியமில் தானே வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. என்னடா வளரேன், நான் ஒன்றும் லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் சமாளிச்சுட்டு இருப்பா. தாங்கோலியா வேறு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி மரியாதையாக உண்மையை சொல்லு, நீ மேக்கப் போட்டிருக்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்க, பாரு தலைலாம் கூட வாஷ் பண்ணியிருக்க, நாரவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கும் வேறு தலையை மோந்து பார்த்துட்டு இருப்பான். நீ ஏன்டா இப்படி பண்ணுறேன், நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு யாரும் லவ்லாம் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பா. சரி ஓகே ஓகே நல்லா போய் சொல்லு, நான் எதுவும் இப்போ கேட்கல, நீயும் நல்லா இங்கே போ அங்கே போ எங்கே வேணாலும் போய் டேட் பண்ணு, ஆளாளுக்கு இப்படி தானே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேறு சொல்லுவானா. உடனே தாங்க வேறு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு வேறு ஏஞ்சி போவானே. என்னடா சொல்கிறேன் வேறு யார் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். அந்த பேர் தாங்கு தான், அவன் அநேகமாக அந்த பொண்ணோட கண்ட்ரோலில் இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நான் வந்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு வேறு இவனும் சொல்லிகிட்டு இருப்பான். உடனே தாங்கோட ஃபோன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இவனும் வேறு இரு நான் இப்போயே கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபோன் எடுப்பான். 2 பேரும் வேறு டி அடுத்தவங்க ஃபோன் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு தடுப்பாங்களாம். ஏய் தாங்கு தானே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுவானே. ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு அவங்க கிராண்ட்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு வேறு கால் வந்திருக்கும். டே உங்கள் பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாண்டா அப்படின்ட்டு வேறு ஹேங் சொல்லுவானே. உடனே தாங்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவான். இவனுக்கு முன்னாடி ஜங்கு வந்து அங்கே நின்றுட்டு இருப்பான். ஜங்கை பார்த்தோன்னே பாஸ் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. நீ எதுவும் கவலைப்படாத, ஆப்ரேஷன் தேட்டரில் தான் உங்கள் பாட்டி இருக்காங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே வேறு சின்ன பார்த்துட்டு ஜங்கு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பானா. உடனே அங்கே ஹேங் அதை பார்த்துட்டு பாஸ் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவன் எங்கள் கூட தான் வந்தா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்களா, நல்லா ஷாக் ஆகி நிற்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே லீயும் வந்து அங்கே இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அது வந்து தாங்கோட பாட்டியே கிடையாது, அவன் ஃப்ரெண்டோட பாட்டியான், அவன் ஃப்ரெண்டு வேறு இறந்துட்டானா, இவனை வேறு ஃபேக்கு கேஸ் போட்டு ஜெயிலில் அடிச்சிட்டாங்கல்ல, ஸோ அதனால் இவன் தான் வந்து அந்த பாட்டியை பார்த்துக்கிறானா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இது வேறு இங்கே இருக்க நர்ஸுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு வேறு ஹேங்கும் சொல்லுவானே. அப்பன்னு பார்த்து கரெக்டாக தாங்கும் வந்துடுவான். உடனே 3 பேரும் வேறு செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. ஜங்கை வேறு போய் ஹாஸ்பிட்டல் பில்லாம் வேறு செட்டில் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து தாங்க அவனை பற்றின உண்மையே வந்து இவங்களுக்கெல்லாம் சொல்லுவான். டேய் நான் வந்து ஜெயிலேருந்து வெளில வரும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, எனக்கு வேலை எதுவுமே கிடைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டால் எந்த வேலையுமே கொடுக்கல, அதனால தான் நான் க்ளீனிங் ஜாப்க்கே வந்தேன். அப்போ தான் நம்ம பாஸே நான் பார்த்தேன், அவரும் வந்து என்னை அவர் கூட கூட்டிகிட்டு போயிட்டு என்னை ஒரு கிரிமினல் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாமல் எனக்கு வேலை கொடுத்து என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு, அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கை வேறு ரொம்ப பெருமையாக வேறு பேசிகிட்டு இருப்போம். எல்லோரும் வேறு டைம் ஆகிடுச்சுன்னு கிளம்பிடுவாங்க. சின்ன வேறு வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருப்பாள். அப்பன்னு பார்த்து ஜங்கும் வந்துடுவான். நீங்கள் என்ன பண்ணுற வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் காரில் ஏறி உட்காந்துருவாளா. இவன் வேறு ஜங்கை வேறு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பா. ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை பாஸ் நீங்கள் கிளம்பிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்ட்டு வேறு இவனும் சமாளிப்பாளா. ஆமாம் ஒரு சின்ன வேலை இருந்தது, நீ அங்கே வந்தனா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே தாங் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜங்கு கேட்பானா. தாங் நல்லா தான் பாஸ் இருக்கான், அவங்க பாட்டிக்கும் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சுது, அவங்களும் நல்லா தான் இருக்காங்களா அப்படின்ட்டு வேறு சொல்லுவாளாம். இப்போ தான் கேட்க நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். பாஸ் தாங் இப்போ தான் எல்லாமே சொன்னான், நீங்கள் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் பில்லு தாங்குக்கு வேறு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்களா, அவன் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக வேறு பேசுகிறான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். நான் எதுவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு வேறு இவனும் சொல்லுவான். 2 பேரும் வேறு வீட்டுக்கு வந்துருவாங்களாம். வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க பொண்ணுங்க ஃபோட்டோலாம் வச்சுட்டு. இப்போ இதில் ஏதாவது ஒரு பொண்ணுனா அவன் சூஸ் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனக்கணக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து தாங்கும் சின்ன வேறு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன கேட்பலாம். ஏன் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுற, ஆமாம் நீங்கள்
நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்களே. ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேறு கேட்பானா. இல்லை நான் உன்னை தான் பார்க்க வந்தேன், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற ஜங்கு சொல்லுவானே. உடனே இவங்களும் வேற அப்படியே ரொம்ப தயங்கிட்டே இருப்பாங்க. ஜங்கு அங்கே இருக்க ஃபோட்டோஸ் வேற பார்த்துருவானா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்டில் தென் பை.